இன்னைக்கு மார்னிங் நானும் மித்ராவும் வழக்கத்த விட சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதுக்கு அப்புறமும் மித்ரா பெட்ட விட்டு கீழ இறங்கவே இல்ல. வாம்மா மறுபடியும் தூங்கலாம் தூங்கலான்னு கேட்டுட்டு இருந்தா. சும்மாவே நமக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு. வா சீக்கிரம் கிளம்பி கீழ போயிரலான்னு வீட்டுக்கு போயிட்டோம். கீழ போனதும் டீ ரெடியா இருந்துச்சு. அத சூடு பண்ணி குடிச்சுட்டு வீடு குப்பையா இருந்துச்சா, சரி வீடு கூட்டலான்னு வீடு கூட்டி விட்டுட்டேன். காலையிலேயே இன்னைக்கு எங்க வீட்ல சுட சுட சாம்பார் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அத பார்க்கும்போதே ஆஹா! இன்னைக்கு அத்தை வேலை கிளம்பிட்டாங்க போலன்னு நெனச்சேன். இன்னைக்கு மதிய வேலையா, அதுக்காக சீக்கிரமாவே மார்னிங்கே சாம்பார் வச்சிடலான்னு வச்சுட்டு இருந்தாங்க. மித்ரா பசிக்குதுன்னு சொன்னனால, அவளுக்கு அவசரமா தோசை ஊத்தி ஊட்டி விட்டுட்டு, நாங்க எங்களுக்கு பணியாரம் ஊத்திக்கிட்டோம். அப்புறம் கொத்தவரங்காய் கொஞ்சம் இருந்தது. அதுல எங்க மாமா நார் எடுத்து குடுத்துட்டு இருந்தாரு. அத பொரியலுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எங்க ஊர்ல இந்த காய நாங்க சீனி அரக்கான்னு சொல்லுவோம். அப்புறம் கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. முக்கியமா என் ஃபோனோட டிஸ்பிளேல கோடு கோடா விழுகுது. ஸ்டார்ட்டிங்கே அது என்னன்னு பாத்தரலான்னு பார்த்துட்டு வர வழியில பேக்கரியில டீ வடை சாப்பிட்டு வந்துட்டோம். டீல வடைய தொட்டு சாப்பிட்ற ஹேபிட் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு துணி ஊற வச்சாச்சு. துணி துவைக்கிற லிக்விட் காலி ஆயிடுச்சு. அந்த பர்பஸ்க்காக தான் நாங்க கடைக்கே போனோம். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மித்ராவ தூங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பபாய்.